கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1955 கர்த்தரை துதிக்கிறேன், மைமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31 அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். கர்த்தர் அருளும் நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இந்த பகுதி எதை சுட்டி காட்டுகிறது? கர்த்தரிடத்தில் நன்மை இருக்கிறது. நன்மை இல்லாத இடங்களை இன்றைக்கு அநேகர் தேடிச் செல்கிறார்கள். நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்கெங்கோ அலைந்து நன்மை கிடைக்காமல் கஷ்டப்படுகிற மகனே, மகளே, கர்த்தர் உனக்கு நன்மையை வைத்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் வா, நன்மையை பெற்றுக்கொள்வாய். கர்த்தரிடத்தில் வா, நன்மையை பெற்றுக்கொள்வாய். நன்மை பெற வேண்டுமா? உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமா? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் போதும். அவர் உன்னுடைய எல்லா காரியங்களிலும் உனக்கு உதவி செய்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் வாருங்கள், நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் நன்மை இழந்து காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து, நன்மைக்காக மாத்திரமல்ல, அதிலும் குறிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக மாத்திரமல்ல, பரலோகத்தின் நன்மைக்காகவும் ஓடி வர அவர்கள் உள்ளத்தை ஏவி அருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, என் வாழ்க்கையில் நன்மையே இதுவரை கிடைக்கவில்லை என்று கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு உன்னை அழைக்கிறார். வா, நன்மையை பெற்றுக்கொள்வாய். தொழிலிலே, வியாபாரத்திலே, வேலையிலே, கடையிலே ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய். நன்மையை பெற்றுக்கொள்வாய். இயேசுவின் நாமத்தில் இயேசு அழைக்கிறார். வா மகனே, வா மகளே. ஆமேன், ஆமேன்.